பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் ஒரு நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. மேகம் அல்லது மேகஸ்தம்பம் என்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு 2வது காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். அன்பானவர்கள், நேற்று தினத்தில் மேகஸ்தம்பத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கிற காரியத்தை, மேகஸ்தம்பம் மூலமாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் பாடத்தை நாம் கடந்த வாக்குத்தத்த அந்த செய்தியில் நாம் பார்த்தோம். இன்றைக்கு 2வது நாம் பார்க்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே உள்ளங்கை, ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவு சிறிய மேகம் என்று சொல்லி நாம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே 44ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த மேகம் நமக்கு என்ன காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். நம்ம எல்லோருக்குமே தெரியும், எலியாவின் நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு பாகாலை அவர்கள் பின்பற்றி சோரம் போனார்கள், கர்த்தரை விட்டு வழி விலகினார்கள் சொல்லி வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, அப்பொழுது கர்த்தர் எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். அது நிமித்தமாக கர்த்தரை விட்டு அவர்கள் வழி விலகிய நிமித்தமாக 3.5 வருஷம் பனியும் மழையும் பெய்யாமல் வானம் அடைக்கப்படுகிறது. தேசம் மிகப்பெரிய பஞ்சத்திலே வாடுகிறது. மீண்டுமாக கர்த்தர் தன்னுடைய ஜனத்தின் மீது மனம் இறங்கி, அன்பானவர்களை, எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறார். கர்த்தரே தேவன் என்பதை அவர் வானத்தின் அக்கினி இறக்கி அவர் நிரூபிக்கிறார். அன்பானவர்களே, அதன் பிறகு ஜனங்கள் கர்த்தரே தேவன் என்று சொல்லி முகங்குப்புற விழுந்து அவரை பணிந்து கொள்ளுகிறார்கள். அதன் பின்பதாக என்ன நடக்கிறது? எப்பொழுது ஜனங்கள் தங்களுடைய தவறுகளை சீர் செய்து கொண்டார்களோ, உடனடியாக கர்த்தர் எலியாவை கொண்டு மழையை வருஷிக்க பண்ணுகிறார். அன்பானவர்களை, எலியா போய் என்ன செய்கிறார்? ஒரு இடத்துல போய் அவர் நின்று, அந்த கர்மேல் என்கிறதான மலையில நின்று அவர் தன்னுடைய ஊழியக்காரனை பார்த்து, நீ சமுத்திரமுகமாய் போய் பாரு என்று சொல்லி சொல்லுகிறார். இவன் போய் பார்த்து கொண்டே இருக்கிறான். நீ பின்னும் 7 தரம் போய் பாருன்னு சொல்லி சொன்னான். 7ஆம் முறை இவர் போய் பார்க்கும் பொழுது ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவு அத்தனை சிறிய மேகம் சமுத்திரத்தில் எழும்புகிறது என்று சொல்லி தன்னுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான். அந்த உள்ளங்கை அளவு மேகம், அன்பானவர்களே, 3.5 வருஷம் பெய்யாதிருந்த மழையை பெய்ய பண்ணி அவருடைய பஞ்சத்தை தீர்த்தது என்று சொல்லி நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த மேகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? உன்னுடைய தவறுகளை நீ சரி செய்து கொள்ளும் பொழுது, உன்னுடைய பிழைகளை நீ சரி செய்து கொள்ளும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஆசீர்வாதத்தின் தடைகளை கர்த்தர் நீக்குவார் என்பதை இந்த மேகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சில நேரத்தில் நினைப்பதுண்டு, என்னை ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கல, என்னுடைய ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறன்னு சொல்லி நாம் நினைப்பதுண்டு. அன்பானவர்களே, நாம் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடை கர்த்தர் என்று சொல்லி தவறாய் புரிந்து கொள்ளுகிறோம். இல்லை பிரியமானவர்களே, நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடை நாம் தான். அந்த நம்மை நாம் சீர் செய்து கொள்ளும் பொழுது நம்மேலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தின் மழையை கர்த்தர் வருஷிக்க பண்ணுவார், நம்முடைய வறட்சிகளை கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்லி இந்த மேகம் நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. எனவே எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தவறுகளை நாம் சீர் செய்து கொள்வோமா? ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, ஒரு உள்ளங்கை அளவு மேகம் ஆண்டவரே, எப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய பஞ்சத்தை தீர்த்ததோ ஆண்டவரே, அதுபோல் ஆண்டவரே, எங்கள் தவறுகளை நாங்கள் சீர் செய்து கொள்ளும் பொழுது எங்களுடைய ஆண்டவரே அப்பா வறட்சியை நீக்கி எங்கள் மேலும் ஆசீர்வாதத்தின் மழையை நீ வருஷிக்க பண்ணுவீர் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரை கற்றுக் கொடுக்கிற பாடத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை காணப்படுகிற ஆசீர்வாத தடைகள் யாவும் நீங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாய் உங்களுடைய பிள்ளைகளோடு நீர் இருந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.